இந்த ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவின்னு நமக்கெல்லாம் அறியப்பட்டவர். பலருக்கும் அவரை நடிகராக தெரியும். அவருடைய குடும்பம் திரைத்துறையைச் சேர்ந்தது. அவரோட முதல் படம் ஜெயம் படம் நல்ல வெற்றிகரமாக ஓடிய படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் அவருடைய அண்ணா ராஜா, ஜெயம் ராஜா. அவங்க அப்பா எடிட்டர் மோகன். அவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் எடிட்டர். தெலுங்கு படங்களில் அவங்க எடிட்டராக பயணித்து தயாரிப்பாளராக இருந்து அங்கே வெற்றிகரமாக ஓடிய திரைப்படத்தினுடைய கதையை பெற்று தன்னுடைய மகன்களை இயக்குனராகவும் நடிகராகவும் இங்கே அறிமுகப்படுத்தி வெற்றி பெற்ற அந்த படம். அவர்கள் ஒரு குடும்பமாகத்தான் இந்த திரைத்துறையில் அறியப்பட்டாங்க. பல காலம், அதாவது பல படங்கள் அவருடைய அண்ணாவோட இயக்கத்தில் தான் அவர் தொடக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு வீட்டை சேர்ந்த ஒருவர், அதாவது ஒரு வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், அப்படியாக தான் வளர்க்கப்பட்டதாக நம்ம பார்த்துருப்போம். பலரும் அவருடைய வளர்ச்சியோடு பயணித்திருப்பாங்க, ஜெயம் ரவியை அறிஞ்சிருப்பாங்க. அதாவது தொடக்கத்திலிருந்து அவர் இன்றைய வரை அவர் மிக அமைதியான ஒரு அண்ணன், குடும்பம் அப்படியாக வளர்ந்தவராக தான் நம்ம அறியப்படுறோம். அவர் திருமணத்திற்கு பிறகாக அவருடைய மனைவி அவர் பலரும் சொல்லவும் செய்தாங்க, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட். பொதுவாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இருவர் அதில் இருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஒரு மொபைல் நம்பர் தான் அதில் இருக்கும். நீங்கள் அதில் ஏதேனும் பரிவர்த்தனைகளை செய்தீங்கன்னா அந்த தொலைபேசி எண்ணுக்கு தான் அது குறுஞ்செய்திகள் போகும். ஒரு எண் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் அதுக்கு இருவர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் இதுக்கான அதை நிர்வகிக்கிறது, அதில் என்னெல்லாம் நடக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு நபர் தான் பார்க்க முடியும். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தொடங்கி அதை ஜெயம் ரவியிடம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொலைபேசி எண் ஆர்த்தி ரவியிடம் இருந்திருக்கு. யாரேனும் எங்கேனும் இவர் செலவு செய்தால் அதனுடைய தகவல்கள் முழுக்க அவங்களுக்கு போகிற மாதிரி செய்திருக்கிறாங்க. சில நேரங்களில் மெயில் ஐடிகளில் பரிவர்த்தனைகளை பார்க்க முடியும். ஆனால் தொலைபேசி எண்ணுக்கு வரக்கூடியது எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அது இன்னொருவர் இவர் தான் சம்பாதிக்கிறார். ஆர்த்தி எந்த தொழில் செய்வதா தெரியல. ஆர்த்தியோட தாய் தகப்பன் இருவரும் படங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள், திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள். சுஜாதா தியாகராஜன். இவர் எந்த வேலைக்கும் போவதாக தெரியவில்லை. ஆனால் இவருடைய பார்ட்டிகளில் பங்கேற்கிற பிரபலமான நடிகைகள் கூட ஆர்த்தி இருப்பதான புகைப்படங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்கு செலவு செய்வதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்டால் அது அடிமை தான். அதுதான் அது. இதை அவங்க சுஜாதா, அவங்களுடைய ரவிமோகனோட மாமியார் சொல்கிறத கேளுங்க, என்ன சொல்கிறாங்க. உங்கள் மேலேயும் மகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த அவதூறு ஏற்கனவே கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான். உன்னுடைய மருத்துவ செலவுக்கு கூட மாதம் 25,000 ரூபாய் பணம் கூட அவர் தான் அனுப்பிச்சுக்கிட்டு வந்ததா அவர் சொல்லியிருக்காரு. மகன்களுடைய 50 லட்சம் இல்லை இது மருத்துவத்தை நான் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கலை. இருந்தாலும் அப்படி பண்ணால் ஒரு மாப்பிள்ளையாக அவரை கடமை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது மகள், அவரினுடைய மருமகன், அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்காரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் இது பண்ணதா இல்லை. பசங்களை பார்க்கவே வர்றதெல்லாம் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. உண்மையா அது? பொய் இல்லை. அது யாராலையுமே பண்ண முடியாது. இல்லை, ஜெயம் ரவி அவங்களுக்கான திருமணமே பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு 2008 நீங்க ஒரு விகடன்ல ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்லை, ஒரு பேஜ் ஃபுல்லா வந்திருக்கு. கண்டிப்பா நான் அது எப்படி தேடி கட்டிப்பிடிச்சி எடுப்பேன். அதுல யாரு பிளாக்மெயில் பண்ணி யாரு கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் கேட்டாங்கன்றது 2008 வந்திருக்கு.
திரைப்படமே இனிமே நான் புதுசா இல்ல, உங்களுக்கு- நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. மேம், நான் சம்பாதிக்கிற காசு கூட என்ன செலவழிக்க விடுவது கிடையாது. எனக்குன்னு இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு உங்க மேலேயும் மகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உன் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம். இப்போது விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருக்குது. இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ரவிமோகன் அவர்கள் தான் தவறு செய்கிறாரு அப்படின்னா இந்த உறவை முறிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறது ரவிமோகன். அவர் இன்னொரு பெண்ணோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த பெண் இவங்களை அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோடு அவர் வந்து திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்கிறாருன்னு அதை காரணத்தை காட்டி அர்ச்சனா அவர்கள் ரவிமோகனிடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். ரவிமோகன் தான் வழக்கு தொடர்ந்திருக்கார். இது ஒரு விவாகரத்து வழக்கு. இந்த விவாகரத்து வழக்கில் நீதிமன்றம் இந்த இரண்டு தரப்பும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, சட்டப்படி இவர்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, சேர்த்து வைப்பதற்கான கவுன்சிலிங் மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் இவர்களை சேர்க்க முடியுமா என்கிற முகாந்தரங்களை இந்த நீதிமன்றங்கள் ஆராய வேண்டும். அப்படி இல்லை, இருவரும் வேறுபட்ட மீடியா ட்ரையல் நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் அனுமதிப்பது என்பதே சட்டத்திற்கு புறம்பான செயல். வழக்கை இவ்வளவு தூரம் இழுத்தடிப்பது தான் ஜெயம் ரவி இவ்வளவு நாள் பேசாமல் இப்பொழுது மீடியாவுக்கு வந்து பத்திரிகையாளரிடம் வந்து அவர் பேசுகிறார். அவர் கோருவது விவாகரத்து. அந்த விவாகரத்தை கோர்ட் வழங்குகிறதா, வழங்கவில்லையா, இல்லை ஏன் வழங்கவில்லை என்பதை குறித்து ஆராய்ந்து சேர்த்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்தால் விவாகரத்தை வழங்குவது தான் நீதிமன்றங்களுடைய வேலை. இதற்கு நடுவில் கெனிசாவிற்கு நீதிமன்றங்கள் சம்மன் அனுப்புவது, அவர்கள் என்ன பேசினார் என்று கேள்வி கேட்பது என்பது நீதிமன்றங்களுடைய வேலை கிடையாது. இந்த வழக்கு இரு தரப்பினானது. அதாவது இருவர் தங்களுக்கு அதில் ஒருவர் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்கிறார், ஒருவர் விவாகரத்து தர மறுக்கிறார். இதுதான் இது. இந்த நீதிமன்றங்கள் இந்த வழக்கில் வழங்க வேண்டியது ஒன்று, இவர்களை இணைந்து போக செய்வதற்கான உரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். அப்படி அது செயல்படவில்லை என்றால் இவர்களுக்கு சட்ட ரீதியான விவாகரத்தை வழங்க வேண்டியது நீதிமன்றங்களுடைய வேலை. இவ்வளவு தூரம் இந்த வழக்கை இழுத்தடிப்பது, கால விரயம் செய்வது, இந்த வழக்கை ஊடகங்கள் பேசுபொருளாக்குவது, ஒருவர் மனம் வெதும்பி ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கிற நிலையும் அவர் தன்னுடைய வேலையிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவிப்பதுமா சட்டமன்றங்களுடைய வேலை, நீதிமன்றங்களுடைய வேலை? நீதிமன்றங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன? விவாகரத்து சட்டங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன? இருவர் இணைந்து வாழ முடியாது. ஒரு திருமணத்தில் 2 பேர் இணைந்து வாழ முடியாது என்கிற சூழலில் சட்டப்படியாக அவர்களுக்கு விவாகரத்து வழங்குவதற்காகவே விவாகரத்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே விவாகரத்து சட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் விவாகரத்து வழங்காமல் ஒருவரை மன உளைச்சலுக்கு, அந்த திருமண உறவு அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது, அவருடைய பிள்ளைகளை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான எந்த ஆணையையும் வழங்காமல் அல்லது ஆணை வழங்கி அந்த ஆணை முறையாக செயல்படுகிறதா என்பதை நீதிமன்றங்கள் கண்காணிக்க தவறியதன் விளைவுதான் அவர் இன்று தவறியது மட்டுமல்லாமல் அதில் சம்பந்தப்படாத ஒரு பெண்மணிக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்புகிறது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள், வந்து உங்களுடைய விளக்கத்தை தருங்கள் என்று நீதிமன்றம் அந்த வழக்கில் சம்பந்தப்படாத ஒரு பெண்ணை, வெளியில் இருக்கிற ஒரு பெண்ணை அல்லது அவருக்கு ஆலோசனைகள் வழங்குகிற மென்டாராக இருக்கிற ஒரு பெண்ணை இந்த வழக்குக்குள் இழுப்பதும் ஒரு பிரபலமானவர் சார்ந்த வழக்கு என்பதால் அவரும் பேசுபொருளாக்கப்படுவதும் அவருக்கும் மன உளைச்சலை உருவாக்குவதும் நீதிமன்றத்தினுடைய வேலையா? இரு தரப்பு ஒரு விவாகரத்து கோரி போயிருக்கிறார்கள், ஒருவர் மறுக்கிறார். இது சரியில்லை, ஒருவர் வாழவே முடியாது என்கிற பொழுது விவாகரத்தை வழங்கி இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டியது தான் நீதிமன்றத்தினுடைய முக்கியமான பணி. நீதிமன்றம் சட்டப்படியாக செயல்பட வேண்டும். சட்டம் என்ன சொல்கிறது? விவாகரத்து சட்டம் என்ன சொல்கிறது? இருவரை சேர்த்து வைக்க முயற்சி செய்ய சொல்கிறது. முயற்சி தோல்வியடைந்தால் அவர்களுக்கு சட்டப்படியான விவாகரத்தை வழங்கி தீர்ப்பை நல்குங்கள் என்பதுதான் சட்டம். இதிலே
பத்திரிகையாளர்கள் தர்க்கத்திற்கும் பத்திரிகையாளர்கள் செய்கிற டிபேட்டுக்குமான வாய்ப்புகளை வழங்குவதல்ல நீதிமன்றத்தினுடைய வேலை. நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கை முறையாக விசாரித்து முறையான தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த வழக்கு முன்மாதிரிகளாக ஆக்கப்படுவதும் பெண்களுக்கு சாதகமாக நீதிமன்றங்கள் நடந்து கொண்டு ஆண்களை உளைச்சலாக்குவதும் மன உளைச்சலுக்கு உட்படுத்துவதும் டவுரி வரதட்சணை வழக்குகளை பெண்கள் பதிவதும் அதற்கு நீதிமன்றங்கள் துணை போவதும் ஆண்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதும் தொடர்கதையாக இருக்கிறது. நடிகர் பிரசாந்துக்கும் இதே சிக்கல் உண்டானது. அந்த பெண்ணின் மீது ஒரு பிழை இருப்பதாக சொல்லப்பட்ட உடனடியாக அவர் வரதட்சணை வழக்கை போட்டு அவரை நடிகரை அவருடைய துறையிலிருந்தே அப்புறப்படுத்தி இருக்குது இந்த நீதிமன்றங்கள் வழக்குகளை முறையாக கையாள தவறுவதன் விளைவாக கால நீட்டிப்பின் விளைவாக பல சமூக சிக்கல்களையும் சமூக சீர்கேடுகளையும் இந்த நீதிமன்றங்கள் சட்டத்திற்கு புறம்பாக கால நீட்டிப்பின் மூலம் உருவாக்குகின்றன. உடனடியாக ரவிமோகனுடைய வழக்கை விசாரித்து முறையான விவாகரத்தை ரவிமோகன் கோருகிற விவாகரத்தை வழங்க வேண்டும். அவருக்கு அர்ச்சனா கோருகிற அல்லது முறையான ஒரு ஜீவனாம்சத்தை வழங்கி அந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டியது தான் நீதிமன்றங்களுடைய வேலை. இந்த மாதிரி சமூகத்திற்கு ஒவ்வாத சமூகத்தில் குழப்பத்தை விளைவிக்கிற வகையான வழக்குகளை நடத்துவது என்பது நீதிமன்றங்களுக்கு அழகல்ல. நன்றி, வணக்கம்.